வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம் முறுக்கு மாவு அரைக்காமலே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், உளுத்தம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், நெய், எள்ளு, உப்பு, தண்ணி. சரி வாங்க இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த டம்ளர் அளவுக்கு 8 டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த அரிசி மாவுக்கு அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா தண்ணியில் அலசிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வேக வச்ச உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிருதுவாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நம்ம லேசாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த உளுத்தம் மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவோட கலந்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, நம்ம மாவை நல்லா கெட்டியாக பிசையணும். இப்போ உளுத்த மாவு சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோ இல்லை பட்டரோ சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும் முறுக்கில். அடுத்தது உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முறுக்கை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவில் முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த இடியாப்ப குழலில் முறுக்கு புழிய போகிறேன். முறுக்கச்சியை விட இதில் புழியும் போது ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி அச்சு வச்சு நம்ம இன்றைக்கி இந்த முறுக்கு புழிய போகிறோம். இது யூஸ்வலாக இந்த இடியாப்ப குழலோட கிடைக்காது. இது செப்பரேட்டாக நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும். வாங்க இப்போ நம்ம இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இந்த இடியாப்ப குழல் ஃபுல்லாகவே நம்ம மாவு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதில் ஃபுல்லாக மாவை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே உள்ள மூடியை போட்டு இந்த மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக மூடியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாதாரண முறுக்கச்சியில் புழியறதை விட இந்த மாதிரி இடியாப்ப குழலில் போட்டு புழியும் போது நம்மளோட முறுக்கு புழியறது ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் கீழே வச்சு மேலே நம்ம அப்படியே சுற்றும் போது எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா முறுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் புழிஞ்சிக்கலாம். பெரிய சைஸ் முறுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தட்டில் கூட லேசாக எண்ணெய் தடவிட்டு அதுலேயே முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம புழிஞ்சு வச்சுருந்த முறுக்கை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்லையே ஒரு 4-5 முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே முறுக்கை சேர்த்த பிறகு உடனே கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. உடனே கரண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது சின்ன சின்னதாக உடஞ்சி போயிடும். பார்த்திங்களா, இப்போ நம்மளோட முறுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. ஒருவேளை உங்களோட முறுக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்குது அப்படின்னா உளுத்த மாவோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
கூடுதலாக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, முறுக்கு கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா, நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சோண்டு உளுத்த மாவை எடுத்து இதே மாதிரி நீங்கள் முறுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.